பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். முட்புதரில் தாயின் சடலம், அவரை மீட்க சென்று மகனும் மின்சாரம் தாக்கி பலி, மற்றொருவர் படுகாயம். குன்னூரில் சோகம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள காட்டேரி பகுதியில் வசித்து வருபவர் மெஹரின், வயது 69. இவருக்கு ஃபைரோஸ், முபாரக் என 2 மகன்கள் உள்ளனர். இவர்கள் வெளியூரில் வேலை பார்த்து வருகின்றனர். இவர்களின் தாயார் மெஹரின் மட்டும் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி விறகு சேகரிக்க செல்வதாக கூறி சென்றவர் வீடு திரும்பவில்லை. பின்னர் இவரது உறவினர்களை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அங்கு இவர் வரவில்லை என தெரிவித்துள்ளனர். பின்னர் இதுகுறித்து குன்னூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததின் அடிப்படையில் தீயணைப்புத்துறை, காவல்துறை மற்றும் மீட்புக் குழுவினர் பல இடங்களில் தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இந்நிலையில் நேற்று மாலை குன்னூர் காட்டேரி சாலையின் மேற்புறம் உள்ள வனத்திற்குள் மெஹரின் மகன் ஃபைரோஸ் தனது அம்மா விறகு சேகரிக்க செல்வதாக அக்கம் பக்கம் உள்ளவர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் தனது நண்பர்களுடன் தேடும் பணியில் ஈடுபட்ட போது இவரது வீட்டின் பின்புறம் உள்ள முட்புதரில் இருந்த தாயின் உடலை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். கதறி அழுதபடியே தனது அம்மாவின் உடலை கட்டிப்பிடித்து அழும்போது எதிர்பாராத வகையில் அவர் மீது மின்சாரம் தாக்கி முகம் கருகி தூக்கி வீசப்பட்டதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இவரை காப்பாற்ற சென்ற ஆகாஷ் என்பவர் படுகாயங்களுடன் குன்னூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவ இடத்தில் உயர் மின்னழுத்த கம்பியில் மின்கசிவு ஏற்பட்டு எர்த் கம்பியில் மின்சாரம் பாய்ந்துள்ளதால் இச்சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து குன்னூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இச்சம்பவம் குன்னூர் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சைடு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள இருக்குமா இங்க? வாங்க. போயிட்டு இருங்க. போங்க. யாரும் ஏத்துங்க போங்க. வந்துறாங்க. போல அவன பக்கம். போல. இந்த உட்காரு. ஸ்டைல் மட்டும். போற. எதுவா வாங்க.